அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்மாயில் இணைப்பில் இருக்கிறார். இஸ்மாயில், 2 ரவுடிகள் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. காவல்துறையினரோட இந்த என்கவுண்டர் குறித்த கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, நேற்று காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் நடைபெற்ற ரவுடி பிரபா என்பவரை பட்ட பகல்ல திரட்டி கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தேடும் பணியில போலீசார் தீவிரமா இந்த 2 பேரை தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில காஞ்சிபுரம் அருகே ஒரு பகுதியில இவங்க மறைஞ்சிருக்கதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த அடிப்படையில இவங்க இருவரையுமே போலீசார் அதாவது இவங்க இருவருமே நெருங்கிய நிலையில இவர்கள் போலீசாரை தாக்க முயற்சித்ததாகவும் இவங்க தப்பி ஓட முயற்சிட்டு இருக்காங்க. இதனால இருவரையுமே போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டு போலீசார் அங்கேயே சுட்டிருக்காங்க. சுட்ட போது அங்க உயிரிழந்ததாகவும் அங்கிருந்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சைக்காக அனுமதித்த பிறகு கொண்டு வரும் வழியே இவர்கள் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இவர்களுடைய பேர் பாஷா என்கின்ற அசேன் ஆகியவர், பாஷா, ரகுவரன் 2 பேருமே இப்ப இறந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில இருவருக்குமே இப்போ காஞ்சிபுரம் இருவருடைய உடலும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, இஸ்மாயில், இந்த 2 ரவுடிகளும் இப்ப காவல்துறையினரால என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. காவல் நிலையத்துல அவங்க மேல என்னென்ன வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருந்துச்சு, அந்த வழக்கு விவரங்கள் இருக்கா? பிரியதர்ஷினி, ஏற்கனவே இறந்து போன ரவுடி பிரபா, அதாவது நேற்று இவங்க 2 பேருமே கொல்லப்பட்ட ரவுடி பிரபா மீது 30 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அந்த பிரபா என்றவர் சிறையில வெளியே வந்திருக்காரு. அவருடைய நண்பரை பார்க்கிறதுக்காக பிள்ளையார்பாளையம் பகுதியில சென்றுள்ளாரு. அது அறிந்து இந்த 2 பேருமே கார்ல சென்று அவரை கத்தியால சரமாரியா ஓட வெட்டி தாக்கினார்கள். இதனால ஏற்கனவே இவர்கள் மூவருமே கூட்டாளியாகவே செயல்பட்டு திருட்டு வழக்கு, கொலை வழக்கு, பல்வேறு வழக்குகளை இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவருக்கு உள்ள இருக்கிற கோஷ்டி பூசல்னால இவங்க 2 பேர் தனியா பிரிஞ்சு 3 பேராக பிரிஞ்சிருக்காங்க. இதனால இவர் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இதன் பிறகே போலீசார்கள் இவர் மீது என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. பிரியதர்ஷினி, இப்ப 2 ரவுடிகள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்ட இடத்துல இப்ப காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில இருக்காங்களா? அந்த விவரம் இருக்கா இஸ்மாயில்? போலீசார் அதிகாலையே இவர்களை தேடும் போதுதான் அந்த இடத்துக்கு சென்றிருக்காங்க. அந்த இடத்துல தற்போது உடலை கொண்டு இங்க காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க. அரசு மருத்துவமனையும் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட, அதாவது என்கவுண்டர் நடைபெற்ற இடத்துலயும் போலீசார் பாதுகாப்பு பணி 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தடயல் நிபுணர், மோப்பநாயி, அதுக்கப்புறம் உயர் அதிகாரி எல்லாம் வந்த பிறகே அந்த இடம் போலீசார் கையில வெளியேறப்படும். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இஸ்மாயில்.